Dear children, let us interchange direct speech into indirect speech. When the direct speech is given in the yes or no interrogative sentence. Let us read the question first. The teacher said to the students, "Are you preparing for the test now?" We can split the sentence into two classes. Number one, the teacher said to the students. It means ஆசிரியர் மாணவர்களிடம் சொன்னார். So this is reporting class. Are you preparing for the test now? நீங்களெல்லாம் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ரிப்போர்ட்டட் கிளாஸ். ஓகே, in the reporting class the verb is said. That means verb number 2, simple past tense. In the reported class the verb is are preparing. It means it is present continuous. So the verb is present continuous and here the subject is you. இங்கே பாருங்கள், இந்த சப்ஜெக்ட் யூன்றது ஒரு ப்ரொனவுன். இப்போ இது என்ன பண்ணணும், இந்த யூ வெதர் இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்பீக்கர் ஆர் லிசனர் அதை கண்டுபிடிக்கணும். இந்த யூன்றது ஸ்பீக்கரை பற்றினதா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத லிசனர்ஸை பற்றினதா அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் தென் இங்கே நவ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இது என்ன, இது வந்து அட்ஜங்க்ட். நவ்னா இப்பொழுது. அப்போ இது டைமை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு அட்ஜங்க்ட். ஓகே, இப்போ நாம் என்னென்ன பண்ணணும் இங்கே பாருங்கள். ரிப்போர்ட்டிங் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் இருந்ததுன்னா ரிப்போர்ட்டட் கிளாஸுக்குள்ளே இருக்கிற டென்ஸை அதோட ரெலவெண்ட் பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணும். இப்போ இங்கே இருக்கிறது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்போ இதை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றணும். ஓகே, அடுத்தது இந்த கமாவுக்கு பதில் ஒரு கன்ஜங்ஷனை போட்டு இந்த ரெண்டு கிளாஸை கம்பைன் பண்ணணும். என்ன கன்ஜங்ஷன் போடலாம் இங்கே பாருங்கள். ஆர் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் த டெஸ்ட் நவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் த டெஸ்ட் நவ்? நீங்களெல்லாம் இப்பொழுது தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த கொஷினுக்கு அந்த குழந்தைங்க எஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நோன்னு சொல்லுவாங்க. அப்போ எஸ்ஆர் நோ டைப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இதோட கன்ஜங்ஷன் என்னென்னா, ஒன்று இஃப் அப்படின்னு போடலாம், அப்படி இல்லாட்டி வெதர் அப்படின்ற கன்ஜங்ஷனை போடலாம். எதுக்கு பதில், இங்கே இருக்கிற இந்த கமாவுக்கு பதில். ஓகே, லெட் அஸ் இன்டர்சேஞ்ச் நவ். இப்போ பாருங்கள், இந்த கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ளே இருக்கிற இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு எஸ்ஆர்னோ இன்ட்ராகேட்டிவ் இல்லையா? அப்போது இந்த செட் இது ஒரு இன்ட்ராகேட்டிவ்னால் கொஷின் சென்டென்ஸ். ஓகே, இப்போ இந்த செட் அப்படின்ற காமனான இந்த வேர்டை ஸ்பெஷலைஸ்டு வேர்டாக நம்ம மாற்றணும். டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொன்னார். ஓகே, ரைட்டு. இது கொஷின் அப்படின்றதுனால சொன்னார்னு சொல்லக்கூடாது, கேட்டார். அப்போ நம்ம இந்த செட்டை ஆஸ்க்டுன்னு மாற்றலாம், அப்படி இல்லாட்டி கொஷின்னு மாற்றலாம். த டீச்சர் ஆஸ்க்டு. நம்ம ஆஸ்க்டுன்னே வச்சுக்குவோம், கொஷின்னு கூட போடலாம். ஆஸ்க்டு இந்த செட்டு ரெண்டுக்கும் ரெண்டு வேர்டையும் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் ஆஸ்க்டு போட்டுக்கலாம். த டீச்சர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே,
அடுத்து பாருங்கள், இந்த கமாவுக்கு பதில் என்ன போடலாம்? இஃப் வச்சுக்கலாம். இஃப் போடலாம், இல்லாட்டி வெதர் போடலாம். நம்ம வெதர்னே வச்சுக்கோமே, வெதர். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுங்க இன்னொரு முறை பாருங்கள், கவனிச்சுக்கோங்க. இது ஒரு கிளாஸ். டீச்சர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆசிரியர் மாணவர்களிடம் கேட்டார். வெதர் இது ஒரு கன்ஜங்ஷன். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா டீச்சர் சப்ஜெக்டு, ஆஸ்க்டு வேர்பு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்கள், இது கன்ஜங்ஷன் மட்டும்தான். இப்போ அடுத்து இன்னொரு கிளாஸ் வரப்போகுது. இந்த கிளாஸில் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எழுதணும். இங்கே யூ தான் சப்ஜெக்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். டீச்சர் மாணவர்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது யூன்னு சொன்னார். டீச்சர் சொன்ன யூ யார்? இந்த மாணவர்கள் தான். டீச்சர் யூ, அதாவது நீங்கள்னு சொன்னது இந்த மாணவர்கள் தான். அப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் இந்த யூ சொல்லுது. அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் இருந்து அது பாயாக இருந்தால் ஹீ போடலாம். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து அது கேர்ளாக இருந்தால் ஷீ போடலாம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்னு ப்ளூரலில் வந்ததுனால இப்போது அந்த யூக்கு பதில் தேன்னு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வரணும். யூவை தேன்னு போட்டு முன்னாடி போட்டாச்சு. அடுத்து ரெண்டாவது பிளேஸில் வர வேண்டியது வேர்பு. ஆர் ப்ரிப்பேரிங் அப்படின்றத, இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸை வேர் ப்ரிப்பேரிங் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், ஃபார் த டெஸ்ட். இதை அப்படியே கண்டினியூஸாக எழுதிக்கலாம். ரிமைனிங் வேர்ட்ஸை ஃபார் த டெஸ்ட்டு. இந்த நவ் அப்படின்ற டைமை சொல்லக்கூடிய அட்ஜங்க்ட், அதை வந்து தென். நவ்னா இப்பொழுது, தென் அப்படின்னா அப்பொழுது. இப்போ மாற்றியாச்சு. த டீச்சர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட்ஸ் வெதர் தே வேர் ப்ரிப்பேரிங் ஃபார் த டெஸ்ட் தென். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது ஒரு கிளாஸ் கன்ஜங்ஷன், இது ஒரு கிளாஸ் கன்ஜங்ஷன். சரி, இங்கே கொஷின் மார்க் இருக்குது. இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம். இப்போ இதை பார்த்தாலே இது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸா, அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கலாம், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆஸ்க்டு அப்படின்னா கேள்வி கேட்டல். டீச்சர் மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கொஷின் சென்டென்ஸ் வந்து 2 டைப் இருக்குதுன்னு சொன்னோம். இப்போது அந்த 2 டைப்பில் we have to identify whether it is WH interrogative or yes or no interrogative அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது இந்த வெதர் அப்படின்ற கன்ஜங்ஷன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் அப்படின்றத இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு மட்டும்தான் இந்த கன்ஜங்ஷனை போட முடியும். ஸோ we can understand. The teacher asked the students whether they were preparing for the test then. அந்த ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்டார், அவர்கள் அப்பொழுது தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்களா இல்லையா அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ மேலே இருக்கிறது டைரக்ட் ஸ்பீச். ஓகே, தேங்க்யூ.